So welcome and welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஷிஸ் ஆர்டிஸ்ட். Hope you all doing good. உங்களை எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் ஸ்கின் மேக்கோவர் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணணுன்றது தான் நான் வீடியோவில் டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன். Without further delay, let's get into the video. ப்ரௌன் ஸ்கின் மேக்கப் நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 10 days ப்ரொஃபஷனல் மேக்கப் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கிளாஸ்க்காக நம்ம ஸ்டூடெண்ட்க்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் ஸ்கின்னில் நம்ம பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக சட்டில்டாக வந்திருக்கு. எல்லா ஸ்கின்னுக்குமே நம்ம இந்த மாதிரி மேக்கப் போடலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் சிடிஎம் ப்ராசஸ் ப்ரிப்பேர்டாக பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்களுக்கு சிடிஎம் ப்ராசஸில் கிளென்சிங், அதாவது வெட் வைப்ஸ் எடுத்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லென்ஸ் எப்பயும் போல் நான் ஃப்ரெஷ் லுக்லேருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சட்டில்டாகவும் இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வார்ம் ஸ்கின் டோனாக இருக்கனால ரொம்ப நேச்சுரலாகவும் காட்டும். இவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னால நான் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் கிடைக்கணும். தென் டோனர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் பிக்ஸி க்ளோ டானிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பியூட்டிஃபுல்லான பேஸ் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வாமையா பிராண்ட்லேருந்து தான். ஸோ இது ஆல் ஸ்கின் டைப் தான். ஸோ எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு மட்டும் ஹைட்ரேஷன் கொடுக்காம இப்போ நான் லிப்க்கும் ஹைட்ரேஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் வெயிட் லிப் பாம் தான். நான் பண்ண ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாமே லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ரீகோட்லேருந்து ப்ரெப் அண்ட் ப்ரைம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். என்னோட மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் பார்ட்டே ஐப்ரோஸ் தான். ஸோ ஐப்ரோஸை நல்லா போல்டாக அவங்களோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதை டிஃபைன்டாகவும் காட்டிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கன்சிலிங் பண்ண போகிறது இல்லை. மேக்கப் எல்லாமே பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் கன்சிலிங் பண்ணுவேன். இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்கன்னா மாடல் ஐப்ரோ பண்ணலை. ஸோ அவங்களோட ஐப்ரோஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கன்சிலிங் கொடுக்கும்போது ஷேப்பாக கொண்டு வந்துடும். இப்போ நம்ம ஃபேஸ் பேஸ் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைமர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ரெனிலேருந்து பாலிவுட் ஃபில்டர் ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தென் ஃபாலோடு பை நான் ஆரஞ்ச் கலெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்ஏ ப்ரோகல்லேருந்து மீடியம் ஆரஞ்ச் கலெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா யூஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் எங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்ச் கலெக்டர் எந்த ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி போடணும் அண்ட் எவ்வளோ கொடுக்கணும் அவங்களுக்கு அண்ட் பிக்மெண்ட்ஸ் எவ்வளோ கவர் பண்ணணும் எவ்வளோ பிளெண்ட் பண்ணணுன்றது எல்லாமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ராப்பிங் எல்லாமே வந்துடும். அண்ட் உங்களுக்கு வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் இது 2 மோட் இருக்குது, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். வித் சர்டிஃபிகேட் ப்ரொவைடட் தான். இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போய் ஒரு பிரைடை அட்டன் பண்ணும்போது அந்த ப்ரொஃபஷ்னலான டச்சஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ட்ரைன் பண்ணிடுவோம். ஸோ 10 daysல ஈஸியாக கற்றுக்கிற இந்த கோர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கற்றுக்கோங்க. சீட்ஸ் எல்லாமே லிமிட்டட் சீட்ஸ் தான். 1-to-1 செஷன் கூட இருக்குது. ஸோ ஆஃப்லைன் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, 1-2 செஷன்ஸ் இருக்குது அண்ட் வீக்கெண்ட் பேட்சஸ் கூட இருக்குது. உங்களுக்கு என்ன பேட்சஸ் வேணும், என்ன மாதிரியான கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த 10 days கிளாஸை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கேரியரை பில்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்களுக்கு நான் ஆரஞ்ச் கலெக்டர் எல்லாமே கொடுத்தக்கப்புறம் அதுக்கு மேலே இவங்களோட ஷேடை விட 1 ஷேட் டார்க்கரான கன்சீலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்சீலிங் பார்ட் எல்லாமே நான் கொடுத்துட்டு ஆரஞ்ச் கலெக்டர் மேலே கொடுத்துருக்கனால இவங்களுக்கு அந்த ஆரஞ்ச் டிண்ட் ஃபவுண்டேஷன் மேலே தெரியாமல் இருக்கும். ஸோ கன்சீலிங் பண்ணக்கப்புறம் உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லுக்குக்கு நான் ஃபவுண்டேஷன் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷொப்பேரல் அண்ட் ஃபாரெவர் 52 2 ஃபவுண்டேஷனையும் நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி இவங்க ஷேடுக்கு கொண்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே பிளெண்ட் பண்ணிவிட்டு நீட் லுக் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஐப்ரோ பார்ட்ஸ்க்கு போகிறோம். ஸோ ஐப்ரோ கன்சீலிங் மெத்தட் இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். கன்சீலிங்க்கு நான் இவங்களுக்கு ஃபாரெவர் 52லேருந்து கன்சீலர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷேட் பார்த்தீங்கன்னா இவங்களை விட 2 ஷேட் லைட்டரான ஷேட் தான். ஸோ அதை எடுத்து நல்லா கன்சீலிங் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கிறேன் அண்ட் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிவிட்டு பிளெண்டராலையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால ஒரு நல்ல ஃப்ளாலெஸ் லுக் இவங்களுக்கு கிடைக்கும் ஐப்ரோஸ். சப்போஸ் நம்மளோட பிரைடு எல்லாருமே ஐப்ரோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு ஐப்ரோ பண்ணாமலே எப்படி டிஃபைண்டாக கொண்டு வரது எல்லாமே நான் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தென் இப்போ நம்ம கன்சீலிங் பார்ட்டுக்கு போடுவோம். ஹைலைட்டிங் கன்சீலர் தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஃபாரெவர் 52லேருந்து ஒரு ஷேட் அண்ட் மெப்ளின் H-Rewind கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒரு மில்டபிள் கவரேஜ்லேருந்து ஃபுல் கவரேஜ் தான். ஐஸோட இன்னர் கார்னர் அண்ட் சில இடத்துல மட்டும் நான் டார்க்கர் ஷேட் கொடுத்துட்டு தென் லைட்டர் ஷேட் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்றது நான் கிளாஸில்
டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் டோன் வந்து நல்லா மெயின்டைன் ஆகி ஒரு நேச்சுரலான பிரைட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இவங்களோட மேக்கப் கிரே ஆகாது. ஸோ நம்மளோட பிரைட்ஸ் மேக்கப்புக்கு ஏதாவது கிரே ஆச்சு கேக்கி ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளாலெஸ் லுக் எல்லாமே நீங்கள் நம்ம கிளாஸில் கற்றுக்கலாம். அண்ட் இதோட ஃபைனல் லுக் பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி ஃப்ளாலெஸ்ஸாக வந்திருக்குன்றது. ஸோ இப்போ நான் கன்சீலிங் பார்ட் எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பவுடர் செட்டிங் ப்ராசஸ்க்கு வருவோம். ஸோ பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஐஸ்க்கு கீழே அண்ட் வாய் சுற்றி எல்லாம். ஸோ பிளெண்ட் பண்ணாமல் அப்படியே பவுடர் செட் பண்ணும்போது அதே கிராக் லைன்லேயே நம்ம வந்து பவுடர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பிஐசிலேருந்து பனானா பவுடர். தென் பவுடர்லாம் செட் பண்ணக்கப்புறம் நெக்குக்கும் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் கலர் கரெக்டர், டார்க்கர் ஷேட், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டு தென் காம்பேக்டோட முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிரான்சர் பாட்டுக்கு வர்றோம். என்னோட மேக்கப் வீடியோஸ் முன்னாடிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் கான்டோர் ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக டேரெக்டாக பிரான்சர் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஒரு சாஃப்ட் லுக் கொடுக்குன்றதுக்காக. ஸோ அதுக்கு நான் நெக்ஸ்ட் பேலட்லேருந்து இவங்களை விட 3 ஷேட் டார்க்கரான ஷேட் எடுத்து நான் பிரான்சரை அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபாலோடு பை நான் ஐ மேஜிக்கில் இருந்து ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன் இவங்க ஷேடுக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹைலைட்டிங் ஷேடுக்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் கவரேஜ் கொடுக்குற மாதிரியும் ஒரு ஃபாரெவர் 52லேருந்து நல்ல குட் கவரேஜான காம்பேக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட ஃபேவரட் பார்ட்டான ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பெக்கா ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பரான டியூவி ஃபினிஷ் தான் கொடுக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் பண்ண மேக்கப்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல லாங் லாஸ்டிங்காக செட் பண்ணுறதுக்கு நான் ஃபிக்ஸரோட கம்ப்ளீட் பண்ண போகிறேன் இந்த பேஸ்க்கு. ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாஸ் பிராண்ட்லேருந்து தான் நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஐ மேக்கப்புக்கு போகலாம். எப்பயும் போல் ஐ பேஸ்க்கு கன்சீலிங் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோல் ஐ லுக் பண்ணுறதுக்கு நான் 2 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 2 பேலட் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹுடா பியூட்டி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கிற நம்ம மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் பேஸ் கலருக்கு இவங்களுக்கு லைட்டர் ஷேட் எடுத்திருக்கேன் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து. ஸோ என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் 2 வேரியண்ட் இருக்குது. ஸோ 2 வேரியண்ட்டுமே நான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்கர் கலர் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த லுக்கில் வந்து லைட்டாக ஸ்மோக்ட் ஐஸ் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் நியூட் ப்ரௌன் ஷேடில். ஸோ இந்த மாதிரியான ப்ரௌன் ஸ்கின் டோனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரௌன் ஷேட் கொடுக்கும்போது ரொம்பவே இன்னும் காம்ப்ளிமெண்டிங் கலர்ஸாக இருக்கும். ஸோ ஹுடா பியூட்டியிலேருந்து டார்க்கர் கலர் எடுத்து ஸ்மோக் அவுட் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ லோவர் லேஷ் லைனில் நான் அதே டார்க்கர் ப்ரௌன் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்களுக்கு நம்ம காஜல் போட போகிறதில்ல. காஜல் போட்டால் கண் இன்னுமே குட்டியாகும். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி குட்டி கண் இருக்கிறனால நம்ம காஜல் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒயிட் காஜல் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் காஜல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சின்னதாக இருக்கிற கண் கூட பெருசாக வந்து இல்யூஷன் கிரியேட் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்க லுக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டியூவியாக போயிட்டு அண்ட் ஒரு சட்டிலான ஐ லுக் அண்ட் லிப் லுக் கொடுக்கலாம் தான். ஸோ அதுக்கு ஒரு டியூவியாக கொடுக்கறதுக்கு ஐஸ்லேயும் கொஞ்சம் லைட்டான ஷிமர் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டியிலேருந்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷாக வந்திருக்கு ஐ மேக்கப்பும் கூட. இப்போ நான் ஐ மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ஐலைனர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ரொம்ப தின்னான கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். குட்டி கண்ணுன்றனால தின்னாக போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சு கண்ணு தெரியும். இல்லைன்னா ஐலைனரை ஃபுல்லாகவே கண்ணை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு மேலே மஸ்காரா கொடுத்துட்டு ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐலாஷ் வந்து அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். தென் ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் தின் ஐலைனர் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைடை ஸ்ட்ரைட்டாக பார்க்க சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஐலைனர் ட்ரா பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து ப்ராப்பராக கவர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தின் லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் விங் வேணும்னா வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பட் என்னோட ஸ்டைலில் மோஸ்ட்லி நான் விங் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவங்களோட ஐ ஷேப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிடுன்றதுனால. இப்போ நம்ம லிப்ஸ்க்கு வருவோம். ஸோ லிப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட் பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் ஷேட் எடுத்து அவங்களுக்கு அவுட்டர் லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் டிக்ளான்சி பேலட்டில் இருந்து அவங்களுக்கு டார்க்கர் ஷேட் வெளியே கொடுத்துட்டு போக போக இன்னர் ஷேடில் வந்து லைட் கலர்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபைனல் லிப்ஸ்டிக்காக இவங்களுக்கு நல்லா ஸ்டேவாக இருக்கிறதுக்காக மெப்ளின்லேருந்து சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக் எடுத்து அவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஷேட் தான். மோஸ்ட்லி நான் டார்க் ஷேடில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஷேட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபைனல் லுக்கில் பாருங்கள் நல்லாவே இருக்கும். அண்ட் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸ் ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப்புக்கு லிப் க்ளாஸ் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நான் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஒரு லைட் வெயிட்டான லிப் க்ளாஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்கும். போட்டுக்கிறதே தெரியாது மற்ற லிப் க்ளாஸ் மாதிரி. ஸோ இதோட இந்த மேக்கப் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அட் லாஸ்ட் ஃபைனலி மேக்கப் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சக்கப்புறம் ஃபிக்ஸர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால என்னோட பேஸும் ஸ்டே ஆக போகுது. அண்ட் நான் போட்ட பவுடர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இன்னுமே நல்லாவே மெல்ட் ஆகி
கொஞ்சம் சீக்கிரமே அவங்களோட ஸ்கின் லைக் மேக்கப்பாக மாறப்போகுது அண்ட் லாங் ஸ்டேவும் கொடுக்க போகுது. என்னதான் நம்ம சவுத் இந்தியன் சைடு ஹிந்து கேர்ள்ஸ்க்கு மேக்கப் போட்டாலும் அவங்களோட மேக்கப் லுக் பிந்தி இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிந்தி எல்லாருக்கும் வந்து மோஸ்ட்லி ஹிந்துவாக இருந்தால் வச்சுருப்பேன். ஸோ வித் பிந்தியோட எங்களோட லுக் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக் கைஸ். இந்த லுக் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக தான் நிறைய நான் டியூட்டோரியல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த எஃபர்ட்ஸ்க்காக கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் காட்டுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. அண்ட் உங்களோட பியூட்டிஃபுல்லான காம்ப்ளிமெண்ட்ஸ் முடிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸில் வேணும், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் கன்வே பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன், உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுவேன். Actually guys, I'm really happy with this look because it turned out so beautiful and brown skinல இந்த மாதிரி மேக்கப் பண்ணும்போது ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். எனக்கு brown skinல dusky skinல ஒர்க் பண்ணுறது பர்சனல் ஃபேவரட்டான திங். அண்ட் ஃபார் bridal bookings and class enquiries கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் மேலே கொடுத்துருக்கிறது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா உங்கள் சேவை எங்கள் தேவை. அப்படியே கொஞ்சம் பாவம் பார்த்து சைடில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா குமுத ஹாப்பியானாச்சு. என்னோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடு அண்ட் சென்னைக்குள்ளே, நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன புக் பண்ணிங்கன்னா உங்களோட பிளேஸ்க்கு வந்து நானே அழகாக மேக்கப் பண்ணி விடுவேன். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேட்குற ப்ரிஃபரன்ஸ் படி தான் கைஸ். ஸோ உங்களோட பிக் டேக்கு நான் மேக்கப் பண்ண ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம யாஷி ஆர்டிஸ்டில் நீங்கள் உங்களோட பிக் டேவை புக் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக டால் மாதிரி கார்ஜியஸாக கிளாம் பண்ணுங்கள் உங்களோட பிக் டேயில். அண்ட் நீங்கள் யூடியூப் பார்த்து நம்மக்கிட்ட ப்ரைடல் மேக்கப் புக் பண்ணுறதா இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நிறைய காம்ப்ளிமெண்டிங் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபார் அப்கமிங் பிரைட்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, வர ஆகஸ்ட் மந்த்லேருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் ஐ எம் ஓப்பன் ஃபார் ப்ரைடல் புக்கிங். ஸோ புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த மேக்கப் ஃபீல்டில் இப்போ நிறையவே காம்படிஷனாக இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டஸ்கி ஸ்கின், ப்ரௌன் ஸ்கின், சாக்லேட் ஸ்கின்னுக்காக தான். ஸோ அவங்களோட ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்து புக் பண்ணுறதா இருக்குது. ஸோ உங்களுக்குமே அந்த கஷ்டம் இருந்திருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணுங்கள், உங்களோட பிக் டேவை பிளாக் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த கிளிப் இன் நார்மல் லைட் கைஸ். ஸோ இதில் வந்து நான் எந்த ஒரு ரிங் லைட்டும் யூஸ் பண்ணலை. என்னோட நார்மல் ரூமில் இருக்கிற அந்த ஒரே டியூப் லைட் வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் யாஷி ஆர்டிஸ்ட். பை பாய்.